கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நேரலை செய்தியின் நேயர்களே, இந்த நாளில் நாம் தொடர்ந்து தியானித்து வருகின்ற எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வரையான வசனங்களை இன்றைய தினத்தில் 15வது தியான செய்தியாக தியானிக்க இருக்கிறோம். நோட்டிபிகேஷன் கிடைத்திருக்கிற மன விருப்பமுள்ள சகோதர சகோதரிகள் இந்த இறை செய்திகளோடு தியான செய்திகளோடு இணைந்திருக்கலாம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, புத்தாண்டு கிறிஸ்து பிறப்பு புத்தாண்டு கொண்டாட்டங்கள் அனைத்தும் முடிந்து சில நாட்களுக்கு பிற்பாடு இந்த நாளில் இந்த இறை செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். காரணம், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் முழுவதிலும் எச்சரிப்பின் செய்திகளே காணப்படுகிறது. முன் தீர்மானிக்கப்பட்டபடியே தேவனுடைய ஆதீனத்திலே அவர் தீர்மானம் பண்ணி திட்டம் பண்ணி இருக்கிறபடியே அனைத்தும் அதனதின் காலங்களிலே நடந்தேறி வருகிற அந்த நிலைப்பாடுகளை நாம் காண்கிறோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த இறை செய்திகளை பார்க்கின்ற போது அநேகருக்கு தோன்றலாம், என்ன இவனுக்கு வேறு வேலை இல்லையா, சொன்னதையே சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்று. ஆம், எங்களுக்கு வேறு வேலை இல்லை. அன்றைய நாட்களிலே கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கும் வேறு வேலை இல்லை. ஒரு முறை சொன்ன காரியங்களையே எல்லா தீர்க்கதரிசிகளை கொண்டும் தேவனாகிய கர்த்தர் பல்வேறு நிலைப்பாடுகளிலே ஓரிரு மக்களினங்கள் சார்ந்து அல்லது தெரிந்து கொள்ளப்பட்ட இறைமக்கள் கூட்டத்தை சார்ந்து அவர்கள் சார்ந்து வாழ்கிற மற்ற தேசங்களின் ஜனங்களுக்கு, அவர்களை சார்ந்து வாழ்கிற மற்ற மக்களினங்களுக்கு மேற்கண்ட எச்சரிப்பின் செய்திகளை திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஊர்களிலே, கிராமப்புறங்களிலே பல சொல்வதை நாம் கேட்டிருக்கலாம். புலி வருகிறது, புலி வருகிறது என்று. உண்மையிலேயே புலி வராதிருக்கிற நேரங்களில் சிலர் கூப்பிட்டு ஊரை கூட்டுவார்களாம். பலமுறை இப்படி புலி வருகிறது, புலி வருகிறது என்று சப்தமிட்டு அலறுகின்ற போது அந்த சப்தம் கேட்கிற அனைத்து ஜனங்களும் தங்கள் எல்லா அலுவல்களையும் விட்டுவிட்டு சப்தம் கேட்ட திசை நோக்கி ஓடி அங்கே கூடுவார்களாம். ஆனால் அங்கே புலி வந்திருக்காது. யாரோ ஒருவர் ஏமாற்று பேர் வழி ஜனங்களை முட்டாள்கள் என்றெண்ணி சப்தமிட்டு கூப்பாடு போட்டிருக்கிறான். ஆனால் உண்மையிலேயே சில முறை இப்படி ஏமாந்து போய் திரும்பி போன ஜனங்கள் எவரும் இன்னொரு முறை அவன் கூப்பிடுகின்ற போது திரும்பி பார்ப்பதில்லை. ஆனால் அதுபோன்ற ஒரு முறை உண்மையாகவே புலி வந்திருக்கிறது. அந்த அடிமுட்டாள் உண்மையாகவே ஆபத்து, புலி வருகிறது, புலி வருகிறது, காப்பாற்றுங்கள் என்று சப்தமிட்டு கூப்பிட்டிருக்கிறார். உண்மையாகவே புலி வந்துவிட்டது. ஊரார் எவரும் அங்கு கூடி வரவில்லை. புலியை விரட்டுவதற்கான
அல்லது புலியை அடித்து துரத்துவதற்கான எந்த முயற்சிகளும் ஊரார் எடுக்கவில்லை. ஏனெனில் பல முறை புலி வருகிறது என்று ஊரை ஏமாற்றியிருக்கிறான். ஊரார் அனைவரையும் முட்டாளாக்கி இருக்கிறான். ஆனால் இந்த முறையோ உண்மையாக புலி வந்துவிட்டது, புலியை துரத்துவதற்கோ இவனை காப்பாற்றுவதற்கோ ஊரார் எவரும் வரவில்லை. இந்த முறை அவன் ஏமாந்து போனான். புலி அவனை அடித்து தின்றுவிட்டது. அதுபோலவே பல காலங்களாக அநேக ஊழியக்காரர்களும் அநேக தீர்க்கதரிசிகளும் அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் தாங்கள் யார், எவ்விடத்திலிருந்து வந்தவர்கள், ஏன் வந்தார்கள், எதற்கு வந்தார்கள் என்பது அறியாமலே, தன்னை குறித்த எதையும் அறிந்து கொள்ளாமலே தங்களை தீர்க்கதரிசிகள் என்றும் அப்போஸ்தலர்கள் என்றும் வேத விற்பன்னர்கள் என்றும் வேத வியாக்கியானிகள் என்றும் கூறிக்கொண்டு அநேகர் பல நூற்றாண்டுகளாக கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். கர்த்தர் வருகிறார், கர்த்தர் வருகிறார், இதோ இயேசு கிறிஸ்து இதோ சீக்கிரமாய் வருகிறார் என்றெல்லாம் கூவிக்கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் வந்த பாடும் இல்லை, இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வந்த பாடும் இல்லை. மக்களுக்கு இது ஏதோ ஒரு புஸ்வானம் போல் ஆகிவிட்டது. இந்த நிலையைத்தான் இந்த வேதவசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஊடகங்களும் போதாக்குறைக்கு இன்றைய அறிவு முதிர்ந்து போன கண்டுபிடிப்புகளின் உதவியினால் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஊடகங்களின் வாயிலாக கிறிஸ்தவர் அல்லாதவர்களும் அரசாங்கங்களும் கடல் புயல் வருகிறது, காற்றழுத்த தாழ்வு நிலை உண்டாகியிருக்கிறது, பெரும் புயல் பெருமழை பெருவெள்ளம் வருகிறது, வரப்போகிறது, இதோ இத்தனை நாள் நீடிக்கும், அதோ அத்தனை நாள் நீடிக்கும், அதோ அந்த திசைக்கு கடந்து செல்கிறது என்றெல்லாம் கோட்பாடுபட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். இவைகளில் 10 2 அல்லது 3 நிகழ்வுகள் நடைபெறுகிறது உண்மைதான். மற்றவையெல்லாம் புஸ்வானமாக போய் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைப்பாடுகளிலே சத்திய வசனங்கள் சொல்லுகிற வேதாகம தீர்க்க தரிசனங்களை தொடர்ந்தேச்சையாக எடுத்து பிரசங்கிக்கிற போது, அப்படி சத்திய வேத வசனங்களையே பழைய வேதாகமத்தில் கூறி அறிவிக்கப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்களையே கூறி அறிவிக்கிறவர்களை மூடர்கள் என்றும் பைத்தியக்காரர்கள் என்றும் சொல்லுகிற இந்த ஜனக்கூட்டம் அவர்களையும் ஏளனமாக பார்க்கிறது, பைத்தியக்காரர்கள் அடிமுட்டாள்களாக எண்ணுகிறது. ஆனால் ஒன்றை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், ஆகாய், ஆமோஸ், யோவேல், சகரியா, மீகா, மல்கியா, இப்படிப்பட்டதான எல்லா தீர்க்கதரிசிகளை கொண்டும், பெரிய தீர்க்கதரிசிகள் முதல் சிறிய தீர்க்கதரிசிகள் வரை எல்லா தீர்க்க தரிசன புத்தகங்களிலும் மேற்கண்ட வாக்கியங்கள், இந்த தீர்க்க தரிசனங்கள் முன்னுரைக்கப்பட்டும் எழுதி வைக்கப்பட்டும் இருக்கிறது. இவைகளை ஏற்றுக்கொள்வாரும் இல்லை, நம்புவாரும் இல்லை. இவைகளிலிருந்து காப்பி அடித்து அநேகர் தீர்க்க தரிசனங்களை கணித்து வைத்திருக்கிறார்கள். எல்லா மார்க்கத்தை சார்ந்தவர்களும் எல்லா மதங்களை சார்ந்தவர்களும் நாஸ்திகர்களும் கூட இந்த காலகட்டத்தில் இன்ன சம்பவங்கள் சம்பவிக்கும் என்று அவைகளும் நடந்து எறிய பாடில்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில காரியங்கள் நடந்து இருக்கிறது. நான் இல்லை என்று சொல்லவில்லை. அருமையானவர்களே, இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 13 வரையான 4 வசனங்கள்.
இதோ இந்த நாள் இதோ வருகிறது. அந்நாளின் விடியற் காலம் உதிக்கிறது. மேலாறு பூக்கிறது. அகந்தை செழிக்கிறது. அக்கிரமத்திற்கு மேலாறாக கொடுமை எழும்புகிறது. அவர்களிலும் அவர்களுடைய திரளான கும்பலிலும் அவர்களுடைய அமளியிலும் ஒன்று மீதியாய் இருப்பதில்லை. அவர்கள் நிமித்தம் புலம்பல் உண்டாயிருப்பதும் இல்லை. அந்த காலம் வருகிறது, அந்த நாள் கிட்டுகிறது. கொள்ளுகிறவன் சந்தோஷப்படாமலும் விற்குகிறவன் துக்கப்படாமலும் இருப்பானாக. அதன் திரளான கும்பலின் மேலும் உக்கிரம் இறங்கும். அவர்கள் ஜீவன் உள்ளவருக்குள்ளே இன்னும் உயிரோடு இருந்தாலும் விற்றவன் விற்கப்பட்டதற்கு திரும்பி வருவதில்லை. அதன் திரளான கும்பலின் மேல் உண்டான தரிசனம் திரும்பாது. அது தன் அக்கிரமத்திலே வாழுகிற எவனும் தன்னை திடப்படுத்திக் கொள்ள மாட்டான் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த இறைவாக்கியங்களை தான் நாம் இன்றைய தினத்தில் தியானிக்க இருக்கிறோம். நான் முன்னுரையாக சில காரியங்களை சொன்னேன். அது ஏனென்றால் இந்த 10ஆம் வசனம் அதை சுட்டி காட்டுகிறது. இதோ அந்த நாள் இதோ வருகிறது. இதோ அதிசீக்கிரமாய் அதிவிரைவாக அந்த நாள் உங்கள் நடுவில் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாள் என்று சொல்லவில்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதோ அந்த நாள், அந்த மகா சங்காரத்தின் நாள் வந்து கொண்டிருக்கிறது. இதோ அது வருகிறது. அந்த நாளின் அந்த மகா சங்காரத்தின் நாளின் விடியற் காலம் உதிக்கிறது. இந்த இடத்துல இந்த வசனம் சொல்லுகிறது, அது விடியற் காலமாக இருக்கும் என்று சுட்டி காட்டுகிறது. அந்த நாளின் விடியற் காலம் உதிக்கிறது. நீங்கள் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி 25ஆம் தேதி நடு இரவு அதிகாலையிலே தான் இந்தோனேசியாவின் சுமத்ரா தீவுகளின் கடலின் அடியில் இந்த பூமியின் 5 பாறை தட்டுகள், அதாவது டெக்டானிக் பிளேட்ஸ், கடலின் அடியில் இருக்கிற 5 அல்லது 7 மாபெரும் பாறை தட்டுகள் பிரிந்து சென்று திரும்ப வந்து ஒன்றோடொன்று மோதி இணைந்திருக்கிறது. பூமியின் அஸ்திபாரங்கள் இணைக்கப்படுகிற இடத்திலே தேவன் அடித்திருக்கிறார். அந்த அடித்த வேகத்திலே பூமியின் 7 டெக்டானிக் தட் பிளேட்ஸ் என்கிற அஸ்திபார கற்களும் பிரிந்து சென்று திரும்ப அதே வேகத்தில் ஓடி வந்து மோதி ஒன்றோடொன்று மோதி அந்த சுனாமி பேரலைகளை உண்டாக்கி இருக்கிறது. நேற்று முன்தினம் இந்த 2024ஆம் ஆண்டு 2023ஆம் ஆண்டு முடிந்து 2024ஆம் ஆண்டு பிறக்கின்ற அந்த நடுராத்திரி 12:40 மணிக்கு அதே இந்தோனேசியாவின் கிழக்கு பகுதியிலே அல்ல மேற்கு பகுதியிலே, பூமியின் கிழக்கு பகுதியிலே, பூமியின் கிழக்கிலே, நாம் வாழுகிற இடம் பூமியின் தென்கிழக்கு பகுதி, பூமியின் கிழக்கிலே ஜப்பானுக்கு அருகான கடல் அருகில், கடலின் ஆழத்தில, கடல் மட்டத்திலிருந்து 50 கிலோமீட்டர் ஆழத்தில அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் நகர்ந்து திரும்ப இணைந்திருக்கிறது. திரும்ப இணைந்த போது மெதுவாக வந்து மோதி இருக்கிறது. மிகுந்த வேகமாக வந்து மோதி இருக்கும் என்றால் சுனாமி போன்ற ஒரு கடுமையான பேரழிவை கிழக்காசிய நாடுகள், மத்திய கிழக்காசிய நாடுகள் அல்ல, வடகிழக்காசிய நாடுகள் சந்தித்திருக்கும். நீங்கள் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
இந்தோனேசியாவின் சுமத்ரா தீவுகளின் நடுமையத்திலே அடிக்கப்பட்ட ஏறக்குறைய 19 ஆண்டுகளுக்கு முன்பு அதே நாளிலே அல்ல, ஒரு கிறிஸ்து பிறப்பு பண்டிகை என்று நடைபெற்ற அந்த நிகழ்வில் நம்முடைய தென்கிழக்காசிய பகுதிகள் அனைத்தும் நிர்மூலமாக்கப்பட்டது. கடற்கரை பகுதிகள் தற்பொழுது வடகிழக்காசிய பகுதிகள் அலறிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் துருக்கி, வடகொரியா முதலான நாடுகள் எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. சுனாமி வருகிறது, சுனாமி வருகிறது என்று. அருமையானவர்களே, தற்பொழுது ஒன்று சொல்லப்படுகிறது. அந்த தற்பொழுது ஜப்பானுக்கு அருகில் ஏற்பட்ட அந்த சுனாமியினுடைய பேரலை, அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் மோதிய அந்த நிகழ்வு, பூமி அதிர்ச்சியினுடைய தொடர்ச்சியாக தென்கிழக்காசிய நாடுகள் அனைத்தும் வரும் நாட்களில், நாட்களை குறிப்பிடவில்லை, வரும் நாட்களில் மாபெரும் பேரழிவுகளை சந்திக்கலாம் என்கிற எச்சரிப்பு கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது? அந்த நாள் இதோ வருகிறது, அந்த நாளின் விடியற்காலம் வருகிறது, அந்த நாளின் விடியற்காலம் உதிக்கிறது. எல்லாம் விடியற்கால வெளுப்பிலே அல்லது விடியற்காலம் வெளுப்பதற்கு முன்பு இந்த நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே தோராயமாக நான் அனுமானித்துக் கொள்ளலாம், இந்திய நேரப்படி நடுராத்திரியிலே, மற்ற நாடுகளுக்கு அதிகாலையாக இருக்கலாம். தூரக்கிழக்கு நாடுகளுக்கு, அதாவது மத்திய கிழக்கு நாடுகளுக்கு, அமெரிக்கா போன்ற மற்ற நாடுகளுக்கு, மற்ற பகுதிகளுக்கு அதிகாலையாக இருந்தால், தென்கிழக்காசிய நாடுகளாகிய இந்தியா உட்பட்ட மற்ற நாடுகளுக்கு நடு இரவாக இருக்கலாம் என்பதை அனுமானிக்க முடிகிறது. அருமையானவர்களே, மிலாறு பூக்கிறது, அகந்தை செழிக்கிறது. மிலாறு என்றால் இந்த பயிர் அடிக்கிறவங்க சில சாட்டைகள் போன்ற அல்லது பின்னல் வலைகள் போன்ற சில இரும்பு கம்பிகளை அல்லது மர கிளைகளின் அந்த கிளைகளை இணைத்து பயிர் அடிப்பதை பார்க்கலாம். அதுபோல மிலாறு என்றால் அது ஒரு வகையான தண்டனை, அடிப்பது. அருமையான மிலாறு பூக்கிறது, அகந்தை செழிக்கிறது. தேவன் பல்வேறு நிலைகளிலே ஜனங்களை எச்சரித்து தண்டித்துக் கொண்டிருக்கிறார். அழிவு வரப்போகிறது, அக்கிரமங்களை விட்டு திரும்புங்கள், அக்கிரமத்திற்கு முடிவு வருகிறது, அக்கிரமத்திற்கான முடிவு வருகிற நாட்களிலே தண்டனை தீர்ப்பு, மகா பேரழிவுகள் உங்கள் மேல் வரும் என்று எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். ஆங்காங்கே உலகம் முழுவதும், பூமி முழுவதிலும் நிலநடுக்கங்களை, பூமி அதிர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஜனங்களின் நடுவிலே, இருதயங்களிலே அகந்தை செழிக்கிறது. ஜனங்களுடைய இருதயங்களிலே அனைத்து ஜனங்களும், கிறிஸ்தவர்கள் உட்பட, கிறிஸ்தவர்கள் நாங்கள் கிறிஸ்துவை அறிந்தவர்கள், நாங்கள் தேவனை அறிந்தவர்கள் என்று கூப்பாடு போடுகிற இந்த பக்தி வேட கிறிஸ்தவர்கள் உட்பட அனைவர்களுடைய உள்ளங்களிலும் அகந்தை செழித்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் அந்த வசனம் 10ஆம் வசனம் சுட்டி காட்டுகிறது. 11ஆம் வசனம், அக்கிரமத்துக்கு மிலாறாக கொடுமை எழும்புகிறது. அக்கிரமத்திற்கு தண்டனையாக கொடுமை எழும்புகிறது. கொடுமை என்றால் எப்படி இருக்கும்? நீங்கள் யோசித்துக் கொள்ள வேண்டும். கொடூரமான நிகழ்வுகள், தண்டனை தீர்ப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
கொடுமை எழும்புகிறது. அவர்களிலும் அவர்களுடைய திரளான கும்பலிலும் எவர்களிலும் இறை வார்த்தைகளையும் நம்ப மாட்டோம், வேதாகமத்தின் தீர்க்க தரிசனங்களையும் நம்ப மாட்டோம். இயற்கை பேரிடர் குறித்து எச்சரிப்பு கொடுக்கிற அறிவு முதிர்ந்த விஞ்ஞானிகளின், புவியியல் விஞ்ஞானிகள், கடலியல் விஞ்ஞானிகள், வானியல் விஞ்ஞானிகளுடைய எச்சரிப்புகளுக்கும் நாங்கள் செவி கொடுக்க மாட்டோம். ஆனால் நாங்கள் தெய்வங்களாக, கடவுளர்களாக, தேவர்களாக, இரட்சகர்களாக நம்பிக்கொண்டிருக்கிற காணிக்கை பொறுக்கிகள் சொன்னால்தான் நம்புவோம். யார் சொன்னா? கள்ள தீர்க்க தரிசிகளும், கள்ள அப்போஸ்தலர்களும், கள்ள ஊழியர்களும், கள்ள போதகர்களும், உலகம் கொண்டாடுகிற பிரபல கள்ள தீர்க்கதரிசிகளும் சொன்னால் அதை நம்புவோம். ஏன்? அவர்கள் தான் நாங்கள் நம்புகிற தெய்வங்கள், அவர்கள் சொல்லவில்லையே என்று இந்த முட்டாள் ஜனக்கூட்டம் எண்ணிக்கொண்டிருக்கிறது. அவர் சொல்லுகிறார், அவர்களிலும், அதாவது கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு எதிராக அகந்தையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அந்த புலி வருகிறது சொன்ன கதை போல எல்லாரும் வருகிறது என்று சொல்லுகிறார்கள். ஒன்று வந்தபாடில்லை. இதெல்லாம் போய் மக்களை ஏமாற்றுகிறார்கள். அவர்கள் வயிற்று பிழைப்புக்காக ஏமாற்றுகிறார்கள் என்று நானும் அதைத்தான் சொல்லுகிறேன். அருமையானவர்களே, வயிற்று பிழைப்புக்காக அன்றி உண்மையாகவே உத்தமமாகவே தேவனுடைய வார்த்தைகள் நிறைவேறப் போகிறது. அது நியமிக்கப்பட்ட காலத்தில் தேவனுடைய தண்டனை தீர்ப்புகள் நியாய தீர்ப்புகளாய் அக்கிரமக்காரர்களுடைய நடுவிலே வந்து இறங்கும் என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏன்? எங்களுக்கு உங்கள் காணிக்கைகள் தேவையில்லை. நீங்கள் தெய்வங்களாக, இரட்சகர்களாக, கிறிஸ்துக்களாக, இயேசுக்களாக, நான் பிரசங்கிக்கிற இயேசு, நான் பிரசங்கிக்கிற கிறிஸ்து, நான் பிரசங்கிக்கிற ஆவியானவர் என்று சொல்லுகிற காணிக்கை பொறுக்கிகளைப் போல உங்களுக்கு சொல்ல வரவில்லை. அவர்கள் காணிக்கைகளுக்காக உங்களுக்கு சொல்கிறார்கள். உங்களால் புகழப்படுவதற்காக அப்படி பேசுகிறார்கள். உங்களை நம்ப வைத்து ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் உங்களை நம்ப வைத்து ஏமாற்றுவதற்கு பேசவில்லை. உங்களிடமிருந்து ஒரு நயா பைசா கூட இவைகளை பேசுவதற்காக நாங்கள் வாங்கிக் கொள்வதில்லை. ஏன் எச்சரிக்கிறோம்? அழிவு வரப்போகிறது. உங்களுக்கான அழிவு வரும் முன்பு உங்கள் அக்கிரமங்களை விட்டு விலகுங்கள், மனம் திரும்பி கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை செய்யுங்கள். அவர் சிலுவை அண்டையிலே அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே வந்து அடைக்கலம் புகுந்து கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். எப்பெரிய மாபெரும் சங்கார கொள்ளைகள் வந்தாலும் நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். என்ன செய்வது? அருமையானவர்களே, நான் கடந்த 2023 ஆண்டு முடிவு சில செய்திகளிலேயே சொன்னேன். இந்த ஆண்டு கிறிஸ்து புத்தாண்டு பண்டிகையை எத்தனை பேர் கொண்டாட போகிறீர்களோ தெரியவில்லை என்று. அருமையானவர்களே, அது ஜப்பானிலே சுனாமி போன்று 2004 ஆண்டு டிசம்பர் 24, 25 தேதிகளை நினைவுபடுத்துவது போல 2023 ஆண்டு டிசம்பர் மாதம் 31 தேதி 2024 ஆண்டு ஜனவரி மாதம் 1 தேதி புது வருட அன்று நடு இரவு 12:40 மணிக்கு அந்த நிலநடுக்கம், பூமி எதிர்ச்சி வந்திருக்கிறது. அநேக நாடுகள் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஜப்பானும் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நமக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த பேரழிவுகள் எங்கும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆஸ்திரேலியாவிலே கடந்த வாரம் 2023 கடைசியில,
ஆங்காங்கே எல்லா தேசங்களும் அசைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பூமி ஒட்டுமொத்தமாக அசைக்கப்படுகிற நாள் வருகிறது. ஏன் சொல்லுகிறேன்? எங்கும் பூமி முழுவதும் சுற்றி அனைத்து பகுதிகளும் குலுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னும் என்ன செய்யப்படவில்லை? பூமியினுடைய தூணாதாரமாகிய பொதிகை இன்னும் குலுக்கப்படவில்லை. நீங்கள் அதை ஒன்றை மனதில் வைத்திருக்க வேண்டும். பூமியினுடைய தூணாதாரமாகிய பொதிகை இன்னும் குலுக்கப்படவில்லை. தென்கிழக்காசியாவின் எல்லையிலே, இந்தியாவின் தென்கோடியிலே, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டங்களுக்கு இடையிலே பூமியின் தூணாதாரமாகி அந்த பொதிகை மலை இருக்கிறது. இதுதான் பூமியினுடைய தூணாதாரம். அது என்று குலுக்கப்படுகிறதோ அன்று இந்த ஒட்டுமொத்த பூமியும் குலுங்கும். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நானும் எத்தனையோ ஆண்டுகளாக கூறிக்கொண்டிருக்கிறேன். ஏன்னா எனக்கு நாள் என்னன்னு தெரியாது. நிகழ்வு நிச்சயமாக நடக்கும், சர்வ நிச்சயமாக அந்த நிகழ்வு நடக்கும். அதற்கு ஆதாரமாக தேவன் பூமியின் அஸ்திபாரங்களை குலுக்கிக் கொண்டிருக்கிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் தகர்க்கப்படுகின்ற போதுதான் பூமியின் தூணாதாரம் பிடுங்கப்படும். நான் சொல்வது பொய் என்றால் ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படியுங்கள். எங்கேயும் தப்ப முடியாது, எங்கும் ஓடி ஒளிந்து கொள்ள முடியாது. எங்கு ஓடினாலும் திரும்புகிற பக்கமெல்லாம் கட்டிடங்கள் இடிந்து தகர்ந்து, மலைகள் பிளந்து நகர்ந்து, உயர்ந்த மேடுகள் எல்லாம் தரைமட்டமாக்கப்பட்டு, எங்கும் வெள்ளக்காடாக, தண்ணீர் காடாக, புகைக்காடாக, சர்வ சங்காரத்தின் நாளாக இருக்கும் அந்த நாள். அருமையானவர்களே, அந்த நாடின் விடியற் காலம் வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் அருகே வந்து கொண்டிருக்கிறது. மறந்து விடாதீர்கள். நாட்கள் செல்லலாம், வாரங்கள் செல்லலாம், மாதங்கள் செல்லலாம், ஆனால் இனி வருடங்கள் செல்லாது. அதை மட்டும் தெளிவாக சொல்லுகிறேன். வாரங்கள் செல்லலாம், நாட்கள் செல்லலாம், வாரங்கள் செல்லலாம், மாதங்களும் செல்லலாம், செல்லக்கூடும். எப்படி சென்றாலும், என்ன நடந்தாலும் 4 மாதங்களுக்கு மேல் செல்லாது. அதையும் சொல்லுகிறேன். 25 முதல் 4 மாதங்கள் 120 நாட்களுக்குள் இது நிச்சயமாக நடந்துகிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஜனவரி 24ஆம் தேதிக்கு பிற்பாடு, தேதி முதல் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களுக்குள் 120 நாட்களுக்குள் சர்வ நிச்சயமாக இது நடந்தேறும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அருமையானவர்களே, அக்கிரமத்திற்கு மிலாராக கொடுமை எழும்புகிறது. அவர்களிலும் அவர்களுடைய திரளான கும்பலிலும். இங்கே கும்பிலும் என்று இருக்கும். அது மொழி பெயர்ப்பிலே இந்த எழுத்து பிழையாக இருக்கலாம் என்று எண்ணுகிறேன். இது கும்பல். இதயத்தின் அகந்தையினால் எல்லாவற்றையும் பரிகாசம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறதே, கொழுப்பேறி போன அகந்தை, பெருமை, மனமேட்டிமையினால் பரிகாசம் செய்து கொண்டிருக்கிற இந்த கும்பலிலே ஒருவரும் தப்புவதில்லை என்று சொல்லுகிறார். அதற்கு ஒரு அடையாளத்தை சொல்லுகிறார். அவர்களுடைய திரளான கும்பலிலும் அவர்களுடைய அமளியிலும் ஒன்றும் மீதியாயிருப்பதில்லை. அவர்கள் நிமித்தம் புலம்பல் உண்டாயிருப்பதும் இல்லை. அவர்கள் நிமித்தம் அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம்? அவர்களில் ஒருவரும் தப்புவதில்லை. அவர்களுக்காக புலம்புகிறவர்களோ அழுகிறவர்களும் இருக்க மாட்டார்கள். அனைவரும் அழிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லுகிறார். புரியுதுங்களா? புரிந்து கொண்டால் இந்த அகந்தையை விட்டு கீழிறங்குவீர்கள். எங்கள் தெய்வம், எங்கள் இயேசு கிறிஸ்து, மோகன் சீலாசரஸ் சொன்னாத்தான் நாங்க கேட்போம்.
எங்கள் இயேசு பால்தினகரன் சொன்னா தான் கேட்போம். எங்கள் கிறிஸ்து பென்னிகின் சொன்னா தான் கேட்போம். எங்கள் ஆவியானவர் பென்னிகின் சொன்னா தான் கேட்போம், நம்புவோம். அப்படிங்கிறவன் ஒருத்தனும் இருக்க மாட்டான், அழிஞ்சிருவான். அப்படிப்பட்டவர்களுக்காக அழுகிறவர்களும் புலம்புகிறவர்களும் ஒருவரும் இருக்க மாட்டார்கள், ஏனெனில் சர்வநாசமாக இருக்கும். அருமையானவர்களே, அவர் சொல்லுகிறார் 12ஆம் வசனம், அந்த காலம் வருகிறது. அதான் அந்த நாளும் நேரமும் அல்ல, காலம். அந்த காலம் வருகிறது. வேதாகமத்தின்படி பார்த்தால் அந்த காலம் காலமாக இருக்கலாம், அதாவது கால ஆண்டாக இருக்கலாம், அரை காலமாக இருக்கலாம். அரை காலம் என்றால் அரை ஆண்டு, 6 மாதங்களாக இருக்கலாம். ஒரு காலமாக இருக்கலாம். ஒரு காலமாக இருந்தால் அது 1 ஆண்டு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த காலம் வருகிறது என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பகுதிகளிலே அந்த நாள் வருகிறது என்று சொல்லப்பட்டது. இப்பொழுது இங்கே அந்த காலம் வருகிறது என்று சொல்லப்படுகிறது. காலம் என்பது ஒரு வருடத்தை குறிக்கும். அதில் காலம் என்றால் 4/1 காலம் என்றால் 3 மாதங்களை குறிக்கும். அதில் ஒரு அரை காலம் என்றால் 6 மாதங்களை குறிக்கும். ஒரு காலம் என்றால் அது 1 வருடத்தை குறிக்கும். இங்கே அந்த காலம் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அது காலமா, 10/1 காலமா, 10/2 காலமா என்பதெல்லாம் தெரியாது. அந்த காலம் வருகிறது. அந்த நாள் கிட்டுகிறது. திரும்பவும் சொல்லுது, அந்த நாள் சமீபித்து வருகிறது, அதாவது அருகே வருகிறது, கிட்டுகிறது. வெரி நியர். That day will comes very near. அந்த நாள் மிக அருகாமையிலே வந்திருக்கிறது. கொள்ளுகிறவன் சந்தோஷப்படாமலும் விற்கிறவன் துக்கப்படாமலும் இருப்பானாக. ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? கொள்ளுகிறவன் என்றால் வாங்குகிறவன், பையர். விற்கிறவன் என்றால் செல்லர். சென்னை மாகாணம் இன்னும் சில வருடங்களிலே கடலுக்குள்ளே மூழ்கிவிடும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? கன்னியாகுமரி மாவட்டத்திலே பாதி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டத்திலே 1/3 பகுதி அல்லது பாதி பகுதி கடல் கொண்டு போய்விடும் என்று சொல்லுகிறார்கள். காலங்காலமாய் சொல்லப்பட்டு வருகிறது. இவைகள் நடந்தேறுமானால் அந்த பயம் இருக்கிறவர்கள் அநேகர் தங்கள் வீடுகளை, தங்கள் பிளாட்டுகளை, தங்கள் கட்டிடங்களை கிடைக்கிற விலைக்கு விற்றுக்கொண்டு தங்களுடைய சொந்த குடியிருப்புகளுக்கு, சொந்த தேசங்களுக்கு அல்லது சொந்த ஊர்களுக்கு பயணிக்க தொடங்குகிறார்கள். அப்படிப்பட்ட காலம் வந்து கொண்டிருக்கிறது. ஏன்? இவைகளெல்லாம் சமீபித்து வந்து விட்டன. தேவன் அதைத்தான் அங்கே சுட்டிக்காட்டுகிறார். கடற்கரை அருகான பகுதிகளிலே, தாழ்விடங்களிலே, கடற்கரை மணல் மேடுகளிலே குடியிருக்கிறவர்கள், தண்ணீர் புகுந்து நாசப்படுத்துகிற இடங்களிலே குடியிருக்கிறவர்கள் அனைவரும் தாழ்வான பகுதிகளை விற்றுவிட்டு, கிடைக்கிற விலைக்கு விற்றுவிட்டு வெளியூர்களுக்கோ உயர்ந்த ஸ்தலங்களுக்கோ அல்லது தங்கள் சொந்த ஊர்களுக்கோ குடிபெயர தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்குத்தான் சொல்லுகிறார், என்ன? வாங்குகிறவன், கொள்ளுகிறவன் சந்தோஷப்படாமலும், விலை குறைந்த விலைக்கு 2 கோடி ரூபாய்க்கு சொத்தை 1 கோடி ரூபாய்க்கு வாங்கிவிட்டேன் என்று நீ சந்தோஷப்படாதே. 10 கோடி விலை பெருமானம் உள்ள ஒரு பிளாட்டையும் ஒரு கட்டிடத்தையும் நான் 1 கோடி ரூபாய்க்கு வாங்கிவிட்டேன், அல்லது 1 கோடி ரூபாய் விலை மதிப்புள்ள, விலை பெருமானம் உள்ள ஒரு சொத்தை நான் வெறும் 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிவிட்டேன் என்று சந்தோஷப்படாதே என்று சொல்லுகிறார். கொள்ளுகிறவன், வாங்குகிறவன் சந்தோஷப்படாமலும்
விற்கிறவன் துக்கப்படாமலும். இதுவும் உங்களுக்கு புரியும். 2 கோடி ரூபாய் சொத்தை 2 லட்சம் ரூபாய்க்கு விற்க வேண்டிய நிர்பந்தமான நிலைக்கு வந்து விட்டோமே என்று நீ துக்கப்படாதே என்று சொல்லுகிறார். கொள்ளுகிறவன் சந்தோஷப்படவும் வேண்டாம், விற்கிறவன் துக்கப்படவும் வேண்டாம். அதன் திரளான கும்பலிலும் உக்கிரம் இறங்கும். ஏன்? விற்கிறவன் பயந்து ஓடும்படியாய் நிலங்களை, வீடுகளை, கட்டிடங்களை, பிளாட்டுகளை விற்றுவிட்டு ஓடுகிறவன் மேலும் தேவனுடைய உக்கிரம், அந்த மகா சங்காரம் இறங்கும். அதை குறைந்த விலையில் வாங்குகிறவன் மேலும் அந்த உக்கிர கோபம் இறங்கும். எவனும் தப்புவதில்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் சம்பவிக்க போகிறது. இது இன்னும் சில காலங்களுக்குள்ளே இது சம்பவிக்க தொடங்கும். அருமையானவர்களே, அதன் திரளான கும்பலின் மேலும் உக்கிரம் இறங்கும். 13ஆம் வசனம். அவர்கள் ஜீவன் உள்ளோருக்குள்ளே இன்னும் உயிரோடு இருந்தாலும். அடுத்த வசனத்தையும் கேளுங்க. 13ஆம் வசனம், எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர்கள் ஜீவன் உள்ளோருக்குள்ளே இன்னும் உயிரோடு இருந்தாலும். யார்? எவர்கள்? அந்த அகந்தையும் பெருமையும் மனமேட்டிமையும் கொண்டு எல்லாரையும் பரிகாசித்துக் கொண்டிருக்கிற இந்த துஷ்ட ஜனம், இந்த பெருமை கொண்ட ஜனம், விலை குறைந்த விலையில் அடிமாட்டு விலைக்கு கோடிக்கணக்கான சொத்துக்களை விற்றுக்கொண்டு ஓட முற்பட்டாலும் பல கோடி விலை பெருமானம் உள்ள சொத்துக்களை அடிமாட்டு விலைக்கு 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம், 10 லட்சத்துக்கு விலைக்கு வாங்குகிறவர்களும் 2 சாராரும் ஜீவனுள்ளவருக்குள்ளே, உயிரோடு இருக்கிற மனிதர்களுக்குள்ளே இன்னும் உயிரோடு இருந்தாலும், அந்த வரப்போகிற மகா சங்காரத்தின் நாளிலே அழிந்து போகாமல் இன்னும் உயிரோடு மீந்திருந்தாலும் விற்றவன் விற்கப்பட்டதற்கு திரும்பி வருவதில்லை. விற்றவன் விற்கப்பட்ட இடத்திற்கு திரும்பி வருவதில்லை. ஏன்? அவன் உயிரோடு இருக்க மாட்டான் என்று சொல்லுகிறார். புரியுதுங்களா? இல்ல சுனாமி எல்லாம், பேரழிவுகள் எல்லாம் முடிஞ்ச பிறகு திரும்ப விலை குறைவா இருக்கும். ஏன்னா ஜனங்களில் 1/3 பங்கு அளிக்கப்பட்டு தீர்ந்தோடும். எல்லா இடங்களும் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை பட்டணத்திலே ஒரு பிளாட் என்ன விலையாக இருந்ததோ அந்த விலைக்கு வந்துடும், திரும்ப போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். அவர்கள் உயிரோடு இருந்தாலும், மீந்து தப்பி இருந்தாலும் விற்றவன் விற்கப்பட்டதற்கு திரும்பி வருவதில்லை என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இது பட்டணத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா கிராமப்புறங்களுக்கும், எல்லா நீர்நிலைகளுக்கும், எல்லா நீர்நிலைகளின் அருகிலும் ஆறுகள், வாய்க்கால்கள், குளங்கள், ஏரிகள், காயல்கள், கடல், சமுத்திரம், இவைகளின் அருகில் இருக்கிற அனைவருக்கும். அப்படி என்று நினைத்து விடாதீர்கள். மலைகள், பள்ளத்தாக்குகள், சமவெளிகள், குன்றுகள், உயர்ந்த மேடுகளில் குடியிருக்கிறவர்களுக்கும் இதுதான் நிலை. யாரும் தப்பி ஓட முடியாது. அருமையானவர்களே, அவர் சொல்லுகிறார், அதன் திரளான கும்பலின் மேலும் உண்டான தரிசனம் திரும்பாது. அந்த திரளான கும்பலின் மேலும், திரளான கூட்டம், பெருங்கூட்டம், கடற்கரை மணலை எண்ணினாலும் இந்த ஜனக்கூட்டத்தை எண்ண முடியாத அளவுக்கு இந்த ஜனக்கூட்டத்தை, இந்த கும்பல், இந்த திரளான கும்பலின் மேல் உண்டான தரிசனம் திரும்பாது. இது சத்திய வேதம் சொல்லுகிற 100க்கு 100 சத்தியமும் உண்மையுமான தீர்க்க தரிசனம் அல்லது வெளிப்பாட்டு உரை. கள்ள தீர்க்க தரிசிகளின் மனதின் தோற்றங்களோ மனதின் எண்ணங்களோ அதை கூறி சொல்லுவதோ இல்லை. இது தேவனால் எசேக்கியா தம்முடைய ஊழியக்காரனாக, ஆசாரியனாக இருந்த எசேக்கியேலை தீர்க்கதரிசியாக, எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கிற தீர்க்கதரிசியாக அழைத்து, ஆசாரியனும் தீர்க்கதரிசியுமாயிருந்த இருக்கிற
எசேக்கியேலை கொண்டு கர்த்தருக்குரிய கர்த்தருடைய தரிசன வார்த்தைகள், கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பித்து காட்சிப்படுத்தி கூறி அறிவித்திருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகள். இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் என்ன செய்யாது? திரும்பாது, திரும்பி போகாது. தேவனுடைய வார்த்தைகள் ஒன்றும் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு இந்த பூமியின் ஜனங்களிடத்திலே வந்த எந்த ஒரு வார்த்தையும் தாம் எந்த காரியத்தை செய்து நிறைவேற்றும்படியாக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டவைகளோ தாம் அனுப்பின காரியங்களை நடத்தி முடிக்காமல் அந்த வார்த்தைகள் ஒன்றும் திரும்பி தேவனிடத்திலே செல்லாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சத்திய வேதாகமத்திலே சொல்லப்பட்டு உரைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டு கற்பிக்கப்பட்டு எழுதி வைக்கப்பட்டிருக்கிற வேத வசனங்களிலே தரிசனங்களிலே ஒன்றும் தாங்கள் இன்னின்ன காரியங்களை இன்ன காலகட்டங்களிலே இன்ன தேசங்களிலே இந்த பூமியிலே எங்கெங்கெல்லாம் எவைகளை எப்படியெல்லாம் செய்து நிறைவேற்ற வேண்டும் என்று அந்த வார்த்தைகளுக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதோ, வார்த்தை என்றால் கிறிஸ்து. தெரியுங்களே, தேவனுடைய வார்த்தை என்றால் கிறிஸ்து. நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற கர்த்தர். கர்த்தருக்கு என்னென்ன வார்த்தைகள் கட்டளை இடப்பட்டிருக்கிறதோ அந்த வார்த்தைகள் ஒன்றும் தாங்கள் வந்த காரியத்தை செயல்படுத்தி முடிக்காமல் வீண் வார்த்தைகளாக திரும்பி தேவனிடத்திலே செல்வதில்லை. புரியுதா? புரிந்து கொண்டால் சரி. அருமையானவர்களே, அவர் சொல்லுகிறார், அந்த அதன் திரளான கும்பலின் மேலும் உண்டான தரிசனம் திரும்பாது. தன் அக்கிரமத்திலே வாழுகிற எவனும் தன்னை திடப்படுத்திக் கொள்ள மாட்டான். என்ன சொல்றாரு? தன் அக்கிரமத்திலே வாழுகிற எவனும் தன்னை திடப்படுத்திக் கொள்ள மாட்டான். தன் அக்கிரமம். புரியுதுங்களா? நான் அக்கிரமம் செய்யவில்லை, என்னிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்லுகிறவன் பக்தி வேடன், பொய்யன், தன்னைத்தான் அழித்துக் கொள்கிறவன். எவன் தன்னிடத்தில் பாவம் இல்லை என்கிறானோ, எவன் தன்னிடத்தில் அக்கிரமம் இல்லை என்கிறானோ, எவன் தன்னிடத்தில் அநீதி இல்லை என்று சொல்லுகிறானோ, எவன் தன்னிடத்தில் பொய்கள் இல்லை என்று சொல்லுகிறானோ, எவன் தன்னிடத்தில் தீய நடத்தைகள் இல்லை என்று சொல்லுகிறானோ, அவன் பொய்யன், அவன் மகாபாவி. அவன் எக்காரணம் கொண்டும் அவனுடைய எந்த மனதின் அகந்தையினாலும் சுய நீதியினாலும் தன்னை திடப்படுத்திக் கொள்ள முடியாது என்று சொல்லுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். ஒரு வசனத்தை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். தேடிட்டு இருக்கேன்னு ஒண்ணு நினைக்காதீங்க. அந்த செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிற போது தன் அக்கிரமத்தில் வாழுகிற எவனும் தன்னை திடப்படுத்த மாட்டான் என்று வருகிறதே, அதற்கான ஒரு இணை வசனம் என் மனதிலே வந்தது. அதை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். சங்கீதம் 36ஆம் அதிகாரம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது ராகத் தலைவனுக்கு ஒப்பு வைத்த சங்கீதம். அதன் 2ஆம் வசனம். சங்கீதம் 36, 1, 2 ஆகிய வசனங்களை படிக்க விரும்புகிறேன். கேளுங்கள். துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும். துன்மார்க்கனுடைய இருதயத்திற்குள் என்ன இருக்கிறது என்று தேவனுடைய வார்த்தையானவருக்கு தெரியும். அதைத்தான் அங்கே சுட்டி காட்டுகிறார். துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும். தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறவனுக்கு ஒரு துன்மார்க்கனுடைய, ஒரு பரியாசக்காரனுடைய, ஒரு அக்கிரமக்காரனுடைய, ஒரு பொய்யனுடைய, ஒரு மகா பாவியினுடைய உள்ளத்திலே என்ன இருக்கிறது என்று துரோக பேச்சு, அவன் உள்ளத்திலே முறுமுறுக்கிற பேச்சு தேவனுடைய ஆவியால், பரிசுத்த ஆவியால், கர்த்தருடைய ஆவியால், சத்திய ஆவியால், கிறிஸ்துவின் ஆவியால், தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறவனுக்கு, சத்திய வசனத்தை போதிக்கிறவனுக்கு தெரியும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. யாருடைய?
இருதயத்திலே அகந்தை செழித்திருக்கிறவர்களுடைய கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. 2ஆம் வசனம், சங்கீதம் 36:2. அவன் தன் அக்கிரமம் அருவருப்பானதென்று காணப்படும் அளவும் தன் பார்வைக்கு ஏற்றபடி தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறான். புரியுதுங்களா? எந்த துன்மார்க்கனும், எந்த பொய்யனும், எந்த காணிக்கை பொறுக்கி கள்ள பரிசுத்தவானும், எந்த கள்ள ஊழியக்காரனும், எந்த கள்ள விசுவாசியும், எந்த கள்ள தீர்க்கதரிசியும், எந்த கள்ள அப்போஸ்தலனும், எந்த பரியாசக்காரனும் தன்னை நீதிமான் என்றும் தன்னை பரிசுத்தவான் என்றும் எண்ணிக்கொண்டிருக்கிற எவனும் தன் அக்கிரமம் அருவருப்பானது என்று உணரவும் மாட்டோம். அருவருப்பானது கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே சாக்கடையிலே திரும்பவும் புரளப்போவது போன்றது. என்ன சொல்ல வர்றேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நாய் தான் கக்கினதை திரும்ப தின்னுவது போல பொய்யிலே பிறந்து பொய்யிலே வாழ்ந்து பொய்யையே பேசிக் கொண்டிருக்கிறார்களே இந்த காணிக்கை பொறுக்கி பரிசுத்தவான்கள், தங்களை பாவமற்ற பரிசுத்தவான்கள், மறுபடி பிறந்த பரிசுத்தர்கள் என்று சொல்லுகிறார்களே, வாய் கூசாமல் பொய் பேசுகிற, பொய் சாட்சி சொல்லுகிற இந்த முட்டாள் அகந்தையும் பெருமையும் கொண்ட கிறிஸ்தவர்கள், இவர்களுக்குத்தான் சொல்லுகிறேன். அவன் இவர்கள் யார்? விசுவாச துரோகிகள், விசுவாசத்திலே பின்னடைந்து விழுந்து பின்மாற்றக்காரர்கள், பேக்ஸ்லைடிங் பீப்புள்ஸ். கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தின் மேல் விசுவாசமின்றி தண்ணீரின் மேல் விசுவாசத்தை வைத்து கிறிஸ்துவை விட்டு, கிறிஸ்துவின் சிலுவையை விட்டு, கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தத்தை விட்டு விலகி போனவர்கள் இவர்கள். இவர்கள் அனைவரும் பரியாசக்காரர்கள். இவர்களிடத்தில் குடியிருக்கிற ஆவிகள் பரியாச உதடுகளின் ஆவிகள். இவர்கள் எவரும் மனம் திரும்ப போவதில்லை. இவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்றால் இவர்கள் தாங்கள் பேசுகிற, தாங்கள் சிந்திக்கிற, தாங்கள் பேசுகிற, தாங்கள் செய்கிற, தாங்கள் நடக்கிற, சகல நடத்தி கொண்டிருக்கிற சகல அக்கிரமங்களையும், இது அருவருப்பானது, நான் நாய் தன் கக்கினதை திரும்ப தின்னுவது போல நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். ஒரு கழுவப்பட்ட பன்றி சாக்கடையிலே புரள போனது போல நான் திரும்பவும் அக்கிரமத்திலே பாவத்திலே உழன்று கொண்டிருக்கிறேன், சாக்கடை பன்றியாய் இருக்கிறேன் என்று ஒருவன் எப்பொழுது தன் உணர்வு பெறுகிறானோ அதுவரை தன் அக்கிரமம் அருவருப்பானதென்று காணப்படும் அளவும் தன் பார்வைக்கு ஏற்றபடி, தன் பார்வைக்கும் தன் இருதய கடினத்திற்கும் ஏற்றபடி, தன் அகந்தைக்கும் தன் புகழுக்கும் பெருமைக்கும், தன் அகந்தை பெருமை மனவேட்டிமைக்கும் இருதய கடினத்திற்கும் தகுந்தபடி தனக்குத்தானே குழி வெட்டி கொள்ளுவான், தனக்குத்தானே இச்சகம் பேசுவான். அவன் மற்றவர்களை அல்ல, என்னை அல்ல, உண்மையும் உத்தமமான தேவனுடைய ஊழியக்காரர்களை அல்ல, தனக்குத்தானே இச்சகம் பேசிக் கொள்ளுகிறான். இதான் பரியாச உதடுகளின் ஆவிகள் செய்கிற வேலை. நீங்கள் இந்த இடத்திலே நான் அந்த காரியத்தை கூட சுட்டி காட்ட விரும்புகிறேன். பொருள் விளங்காத அந்நிய பாஷைகளிலே பேசுகிற அனைவரும் தங்களை தாங்களே பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்திலே இருக்கிற பரியாச உதடுகளின் ஆவிகள் அவர்களுடைய மறைவான ரகசிய தீய அருவருப்பான பாவ வாழ்க்கை முறையை, ஒழுக்கக்கேடுகளை குறித்து அவர்களுக்கு புரியாத பாஷையிலே அவர்களையே பரிகாசம் பண்ணி கொண்டிருக்கிறது என்பது இந்த முட்டாள்களுக்கு புரியவில்லை. இவர்கள் தங்களை பரிசுத்தவான்கள் என்று எண்ணிக்கொள்கிறார்கள். எல்லா தீமைக்கும், எல்லா கொடிய பாவங்களுக்கும் ஆணி வேறுது பணம், பணம், பணம். பணம் தான் எல்லா தீமைக்கும், எல்லா கொடிய பாவங்களுக்கும் ஆணிவேர். அந்த பண ஆசையை விட்டு விலகாத இந்த புறம்போக்கு, வேதத்துக்கு புறம்பான இந்த ஓநாய்
ஆட்டுத்தோல் போர்த்திய விவசாயிகளின் கூட்டம், இந்த வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளின் கூட்டம் பண ஆசையை விட்டு விலகாமல், பொருளாசை என்னும் பொருளாசை தான் பண ஆசை, பொருளாசை என்னும் விக்கிரகத்தை, சிலை வணக்கத்தை தங்கள் இதயத்தில் குவித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது அருவருப்பு என்று இவர்கள் உணரும் வரை இவர்கள் மனம் திரும்ப போவதும் இல்லை. தேவனுடைய மகா சங்காரத்தின் நாளிலே, மகா நியாய தீர்ப்பின் நாளிலே, அக்கிரமத்திற்கு முடிவு வரும் மகா தண்டனை தீர்ப்பின் நாளிலே இவர்களிலே வரும் தப்பி செல்வதும் இல்லை. தன் அக்கிரமம் அருவருப்பு என்று உணர்வடைந்து தன்னைத்தான் அருவருத்து மனம் திரும்பி பாவ வாழ்க்கையை விட்டு விலகுகிறவன், பொய்களை விட்டு விலகுகிறவன் விலகி கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள்ளே, கிறிஸ்துவின் சிலுவையின் மறைவிலே, கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள்ளே, அரணான பட்டணம், அரண் சூழ்ந்த பட்டணம், அடைக்கல பட்டணம் ஆகிய கிறிஸ்துவின் சிலுவையின் நிழலிலே, கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள்ளே எவன் வருகிறானோ, எவள் வருகிறாளோ அவர்கள் தப்புவிக்கப்படுவார்கள். அவர்களை இந்த மகா சங்காரம் தீண்டாது, தொடாது, அவர்கள் அழிக்கப்படுவதில்லை. இந்த செய்தியை கூறி இந்த நாளுக்குரிய தியான செய்தியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இறைவார்த்தைகளின் வழியாக உங்களோடு பேசுவாராக. கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற சனிக்கிழமை என்று மாலையிலே 4 அல்லது 4:30 மணிக்குள்ளே இதன் தொடர் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதமும் கர்த்தருடைய சமாதானமும் உங்கள் அனைவரோடும் நிறைவாக தங்கியிருக்கட்டும். தகுதியுள்ளவர்களுக்கு மட்டுமே இந்த சமாதானமும், கர்த்தருடைய சமாதானமும், கர்த்தருடைய ஆசீர்வாதமும் தீவிரமாக வந்திறங்கும், வந்து கிடைக்கும். மற்றவர்களுக்கு அழிவை தவிர வேறொன்றும் இலவசமாக கிடைக்கப் போவதில்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அவர் அதனோட கூட கர்த்தர் தருகிற எந்த ஆசீர்வாதத்தோடும் எந்த ஐஸ்வர்யத்தோடும் கூட வேதனையை கூட்டுவதில்லை. ஆனால் கர்த்தர் தந்தார், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று பொய் சாட்சி சொல்லுகிறவர்களே, உங்கள் ஐஸ்வர்யம் உங்களுக்கு மரண வேதனையை கொண்டு வரும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அவர் தருகிற அந்த ஐஸ்வர்யத்தோட கர்த்தர் ஒரு காலம் வேதனையை கூட்ட மாட்டார் என்பதை சொல்லி இந்த செய்தியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஆமேன்.